தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துபவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதற்கு கண்டனம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மீனவ மக்கள் இயக்கத்தினர் காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம். மருத்துவ மாணவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து புதுவை அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சரை சந்தித்து மனு. செங்கல்பட்டு செண்பகேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுவை தனியார் நிறுவன அலுவலக சுவரில் ஒட்டப்பட்டுள்ள புதுச்சேரி முதல்வரின் பேனர். முதியவர் ஒருவர் கடவுளாக நினைத்து கையெடுத்து கும்பிடும் வீடியோ வைரல். புதுச்சேரி அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. விவசாயிகள் நலனை புறக்கணிக்கும் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு. ஏஐடியூசி புதுச்சேரி மாநில குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பாக மக்கள் பிரச்சினைக்காக போராட்டம் நடத்துபவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திய செல்வா மீது காவல்துறையால் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பாக முதலியார்பேட்டை காவல் நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு மக்கள் பிரச்சினைக்காக போராட்டம் நடத்துபவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததனை வன்மையாக கண்டித்தார். போராட்டத்தில் மீனவர்கள் அமைப்பு தலைவர்கள் தமிழர் களம் அழகர், பீபோல்ட் அமைப்பு பஷீர் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அஞ்சு அவங்களாம் விட்டுருவாங்கன்ற ஒரு இடத்துல இந்த அதிகாரிங்க பயன்படுத்துகிற ஒரு செயல் இது. இதை கண்டு மருத்துவ முதுநிலை படிப்பில் மாணவர்களுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சரை சந்தித்து மனு அளித்தார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டில் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பதை அரசியல் அமைப்பு சட்டப்படி அனுமதிக்க முடியாது என்றும், மாநில ஒதுக்கீட்டில் வரும் முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சியை தகுதியாக கொண்டே அகில இந்திய அளவில் நிரப்ப வேண்டும் என கடந்த வாரம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்புக்கு பல்வேறு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் மருத்துவ முதுநிலை படிப்பில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு இருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், நாடு முழுவதும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த முதுநிலை படிப்புகளில் 50% இடங்களை மாநில இடஒதுக்கீடாக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் நம் மாநிலத்தில் வசிக்காத பிற மாநில மாணவர்களுக்கு கிடைக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழிவகை செய்துள்ளது. எனவே உடனடியாக புதுச்சேரி அரசு தாமதிக்காமல் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு நத்தம் பரமேஸ்வர மங்கலம் ஸ்ரீ செண்பகேஸ்வர சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. செங்கல்பட்டு நத்தம் பரமேஸ்வர மங்கலம் ஸ்ரீ செண்பகேஸ்வர சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ செண்பகேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ சௌந்தரிய நாயகி மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.
தொடர்ந்து விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு கலச பூஜை, விசேஷ திரவிய ஹோமம், தெய்வங்களுக்கு பாத பூஜை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஸ்ரீ சௌந்தரிய நாயகி அம்பாளுக்கு மங்கள நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சைவ திருமண முறைப்படி பல்வேறு விசேஷ சடங்குகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஜயகுமாரசாமி குருக்கள், நத்தம் கிராம பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உலக தரம் வாய்ந்த ஆச்சாரியா பள்ளி குழுமமும் கலாம் உலக சாதனை புத்தகமும் இணைந்து நடத்திய பல்வேறு நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கு பெற்று உலக சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி உலக தரம் வாய்ந்த ஆச்சாரியா பள்ளி குழுமமும் கலாம் உலக சாதனை புத்தகமும் இணைந்து நடத்திய பல்வேறு நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கு பெற்று உலக சாதனை படைத்துள்ளனர். பல்வேறு துறையில் அவர்கள் வெளிப்படுத்திய அர்ப்பணிப்பும், விடாமுயற்சியும், அயராது உழைப்பும் மற்றும் அசாத்திய திறமையும் இந்நிகழ்வு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 45 வகையான தனித்திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். மாணவர்களின் முயற்சிக்கு எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இந்த சாதனை எங்கள் கல்வி தரத்தையும் பயிற்சி முறையையும் மாணவர்களின் அசாத்திய திறமையையும் வெளிப்படுத்துகிறது. இந்நிகழ்ச்சிக்கு ஆச்சாரிய குழும தலைவர் டாக்டர் அரவிந்தன் மற்றும் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கு உதவி புரிந்த நித்யா செந்தில்குமார் மற்றும் திவ்ய பாரதி ஆகியோருக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சாதனை எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் என்ற நம்பிக்கை, கடின உழைப்பும் உறுதியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இது சிறந்த உதாரணம் என ஆச்சாரிய கல்வி குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதி ராஜாநகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் நலன் கருதி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பல்வேறு மேம்பாட்டு பணிகளை அரசின் மூலம் செயல்படுத்தி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை மூலம் ராஜாநகர் பகுதியில் வாழும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் போது மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உடனிருந்தனர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவாளர்கள் சார்பில் பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் கேகேஆர் குடும்பத்தினர், பீமா பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் பூத்துறையில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குமரவேல், ராஜேஸ்வரி, ரஞ்சித், குமாரவேல், சரவணன், இந்திராநகர் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வம்புப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் புரொஜெக்டரை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது சொந்த செலவில் வழங்கினார்.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் LED டிவி, ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தனது சொந்த செலவில் LED டிவி, ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு தொடர் நோயான சர்க்கரை மற்றும் BP அதற்கான மருந்துகளை வழங்கினார். மேலும் பள்ளியின் மதில் சுவர் வர்ணம் தீட்டுவதற்காக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள பெயிண்டினை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு கிளை சார்பில் பெரியார் நகர் பகுதி மக்களுக்கு சர்க்கரை மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு கிளை செயலாளர் ஜெயகுரு பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதி மக்களுக்கு சர்க்கரை மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தனியார் நிறுவன அலுவலக சுவரில் ஒட்டப்பட்டுள்ள புதுச்சேரி முதல்வரின் பேனரை முதியவர் ஒருவர் கடவுளாக நினைத்து கையெடுத்து கும்பிடும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மக்கள் முதல்வர் ரங்கசாமிக்கு தணிகைவேலின் அலுவலக சுவரில் ஒட்டப்பட்டுள்ள புதுச்சேரி முதல்வரின் பேனரை முதியவர் ஒருவர் கடவுளாக நினைத்து கையெடுத்து கும்பிடும் வீடியோ வைரலாகி வருகிறது. எத்தனை கடவுள் இருந்தாலும் புதுச்சேரி முதியவர்கள் மனதில் எந்த மாநிலத்திலும் தர முடியாத அளவுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்த மக்கள் முதல்வர் ரங்கசாமி கடவுளாக திகழ்ந்து வருகிறார் என்பதை இந்த வீடியோ உணர்த்தும் விதமாக கூறப்படுகிறது. புதுச்சேரி அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நீதி பேரவை நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான விஸ்வநாதன், மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு அந்தந்த மாநில அரசுகளின் ஒதுக்கீடு பறிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் புதுச்சேரியிலும் இந்த இடங்கள் பறிக்கப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் இதை எதிர்த்து அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. அதேபோல் புதுச்சேரி அரசும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்து உள்ளூர் மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். மத்திய பாஜக அரசு எதை செய்தாலும் அதை புதுச்சேரி அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. இதற்கு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு அரசு பணியிடங்களில் 10% இடஒதுக்கீடு புதுச்சேரியில் அளிக்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே எந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை அரசு கொடுக்கிறது? உண்மையிலேயே கணக்கெடுப்பின்படி பார்த்தால் 1.6 இடஒதுக்கீடு தான் தர வேண்டும். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. படித்த இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தும் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இனியும் இதை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தார். புதுச்சேரி மாணவர்களுடைய பிஜி படிப்பு என்பது பாதுகாக்கப்படும். இது ஏதோ பிஜேபி நாங்கள் சொன்னால் கேட்டுவிடுவோம் என்று சொன்னதெல்லாம் ஏமாற்றுகிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது மிக மோசமான தீர்ப்பு. இதில் அரசாங்கம் சீராய்வு செய்கிறது. குறிப்பாக அதை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியா என்பது பாரத் shall be யூனியன் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த வகையில் இந்தியா என்றால் ஒரு யூனியன் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து, அது குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கு ஏற்ப உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு ஆபத்தானது, ஜனநாயக விரோதமானது. அதை எதிர்த்து புதுச்சேரி அரசாங்கம் சீராய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம்.
விவசாயிகள் நலனை புறக்கணிக்கும் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து ஏஐடியூசி புதுச்சேரி மாநில குழு சார்பில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற செய்யாத பொதுமக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் நலனை புறக்கணிக்கும் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து ஏஐடியூசி புதுச்சேரி மாநில குழு சார்பில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர் சங்கரன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவகுமார் முன்னிலை வகித்தார். அகில இந்திய நிர்வாக குழு அனவரதன், சுசி கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் லெலந்துரை ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிர்வாகிகள் கலைசெல்வன், ஆனந்தன், கணபதி ராஜா, அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் 4ஐயும் திரும்ப பெற வேண்டும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் ₹20,000 நிர்ணயம் செய்ய வேண்டும். முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நிதியத்தை உருவாக்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொழிலாளர் உரிமைகளை பறிக்காதே, விலை உயர்வை கட்டுப்படுத்து, 8 மணி நேர வேலை உரிமையை, 8 மணி நேர வேலை உரிமை, குறைந்தபட்ச ஆதார விலை. வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா வருகின்ற ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற இருப்பதை முன்னிட்டு புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் ஜோதி கண் மருத்துவமனை குழுமம் வாயிலாக இலவச கண் சிகிச்சை முகாம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுவை காமராஜர் மக்கள் பேரவையின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் முருகராஜ் முன்னிலையில் சாந்தகுமார் தலைமையில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். செல்வகுமார் மற்றும் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினர். சுப்பராயன், பரசுராமன், ஆறுமுகம் ஆகியோர் முகாமை ஒருங்கிணைத்தனர். மாதவன், சந்திரன், மலர், ராதாகிருஷ்ணன், அஜய், கோஸ், தமிழ், வாசு, சுதாகர், கலியபெருமாள், வைரமுத்து, கலைமணி, விஜயகுமார், ஆறுமுகம், திருமாவளவன் ஆகியோர் முகாமிற்கு மேற்பார்வையாளராக செயல்பட்டனர். நிறைவாக கமலாதேவி நன்றி உரையாற்றினார். இந்த கண் மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் முகாமில் சிவப்பு நிற உணவு பங்கீடு அட்டை உள்ள பயனாளிகளுக்கு கண் பரிசோதனையின் போது அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் இந்த முகாமின் மூலம் பதிவு செய்து இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர் குழுவினர் பரிந்துரைத்து பொதுமக்களுக்கு விலையில்லா கண்ணாடி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் மற்றொரு நாளில் வழங்கப்படும். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை காமராஜர் மக்கள் பேரவை மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஆர் ரகுமான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஆர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மௌலானா அப்துல்லா ஃபெர்தௌசி கலந்து கொண்டு இஸ்லாமிய கல்வியில் பெற்றோரின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார். மேலும் அவர் சென்ற ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகள் வழங்கினார். இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழா ஏற்பாட்டை பள்ளியின் தாளாளர் ஜனாப் நிசார் அகமத், முதல்வர் ஜனாபா ஃபராக்கான், மேலாளர் ஜனாபா முக்தார் அகமத், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, கொத்தமரி நத்தம், திருபுவனை, மதகடிப்பட்டு, பாளையம் ஆகிய உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் களித்தீர்த்தால் குப்பம், திருவண்டார் கோவில் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களை வழங்கி பேசுகையில், திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனது சொந்த செலவில் சிற்றுண்டி வழங்கப்படும் என்றார்.
நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஒன்று பாருமா. புதுசாக வாங்க புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் பிறந்த நாளை ஒட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவரது பிறந்தநாள் விழா அவரது அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், பொருளாளர் தங்கமணி, முதன்மை துணைத் தலைவர் சீனிவாசன், ஒருங்கிணைப்பாளர் ரகுமான் சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து திருநள்ளாறு வர்த்தக சபை சேர்மன் ராமகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் குமரன், பொருளாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு சிவசங்கருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பாஜக பிரமுகர் ஜெயக்குமார் மற்றும் தியாகப்பிள்ளை நகர் குடியிருப்போர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.